வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் இப்போவும் தொடருதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே டாஸ்மாக் பாருக்கு போனோம். அப்போ டாஸ்மாக் கிடையாது, நார்மல் பார் இருந்தது. பசங்க போயிடுவானுங்க. போயிட்டு என்னடா தண்ணி அடிக்கிறியான்னு கேட்டால் நீ அடித்தா நான் அடிக்கிறேன், இவனை கேட்டால் அவன் வந்து நீ அடித்தா நான் அடிக்கிறேன், இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே போய்ட்டு சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கும் சண்முக கவசம் படிக்கிறதுக்கும் போனாங்க. சரக்கு அடிக்க தானே போனானுங்க. அப்படி பேசுவானுங்க. இப்போது வேறு மாதிரி அடித்து வச்சிங்க. இப்போ சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. இப்போல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டாஸ்மாக் பார் சீனை காமிக்கலைன்னா அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தமிழ் படமே கிடையாது. அந்த மாதிரி ஆகிடுத்து. வாழ்க கலாச்சாரம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ ட்ரம்ப்பு புட்டின் எல்லாம் வந்து நீ இவனை அடிச்சிக்கோ நான் அவனை அடிச்சிக்கிறேங்கிற மாதிரி போயிட்டாங்க. முதல்ல புட்டின் வந்து உக்ரைன் அடித்த போது ட்ரம்ப் அலர்னார். இது எப்படி, இது நியாயம் இல்லைன்னு. பட் இவர் வந்து இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் வந்து எல்லோரும் அடிச்சிட்ருப்பார், கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணார், வெனிசுலா போய் அடித்தார். வெனிசுலாவை அடித்த பிறகு இப்போ கிரீன்லாண்டுக்கு வேறு கண் வச்சுருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளை பூச்சிங்களாம் அடித்து நொறுக்கணும்னு உட்காந்துருக்காங்க. சைனா வந்து தாய்வான் அடிக்கணும்னு. ஏற்கனவே சைனா வந்து திபெத்தை எடுத்துட்டான். அது யாரும் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் தைரியமாக வந்து தலாய் இல்லாமல் இங்கே வச்சுன்னு இருக்கோம். எவ்வளோ தான் சைனா அப்போஸ் பண்ணாலும் சரி, அவனுக்கு அது வந்து உள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. இப்போ தாய்வான் அடிக்க போகிறான். பட் இதெல்லாம் இவங்க பண்ணுவான். நீ அவனை அடிச்சிக்கோ நான் இவனை அடிச்சிக்கிறேன், நீ என்னை கண்டுக்காத. இப்போ புத்தின் என்ன சொல்கிறாருன்னா வந்து கிரீன்லாந்து வந்து ஒன்றும் டென்மார்க்குக்கு சொந்தம் கிடையாது, இயற்கையாக அது வந்து அமெரிக்கா அந்த கண்டத்தை சேர்ந்தது, அதை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்போ உக்ரைனை அடிக்கிறத அவன் கேட்க முடியாது. சரியான ஆளுங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவார்னா, நோபல் பிரைஸ்க்காக இந்த ஆள் ட்ரம்ப்பு பாகிஸ்தானும் இந்தியாவை அடிச்சிக்கூடாது, ஏன்னா அது வந்து மிகவும் தப்பு, அணு ஆயுத போர் வந்து அளப்பரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு வேளை போன ஜென்மத்தில் நம்ம ஊரில் டாஸ்மாகில் வந்து பாரில் சரக்கடிச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், புத்தினும் ட்ரம்ப்பும். சரி, எனவே எப்படி போனால் என்ன, நம்ம நாடு சுபிட்சமாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.